கண்ணடியில் படக்கூடாது சொல்லுவாங்க. கல்லடியில் பட்டாலும் கண்ணடியில் படக்கூடாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, இல்லையா? மனம் போகலாமா? போகக்கூடாது. மனம் ஒரு இடத்தை நோக்கி போகும்போது கண்ணடிப்படுது. நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த கடகராசிக்காரர்கள் தொந்தரவுகளையும் தோல்விகளையும் தேடி போய் வாங்கக்கூடியவர்கள். ஆமாம், தேடி போய் அது எங்கே இருக்குது, ரொம்ப நாளையே நான் சும்மாவே இருக்கையா, எனக்கு எந்த தோல்வியுமே வரலை, தொந்தரவே இல்லை அப்படின்னு தேடி போய் வாங்குறவர்கள். அப்போ அது எப்போ நடக்குது, ஏன் நடக்குது? நம்ம சரியாக சில விஷயங்களை கணக்கிடுவது கிடையாது. முதல்ல கடகம் தன் மனசுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரே கேள்வி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு கேள்வி தான். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நான் செய்கிறது சரியா, நான் ஏன் இவங்களை இப்போ வெறுக்கிறேன், நான் செய்கிறது சரியா, நான் ஏன் இப்போ இவங்களை வெறுக்கிறேன், வெறுக்கிறது சரியா, முடிஞ்சு போச்சு. அது நான் ஏன் பாசம் வைக்கிறேன்னு கேட்டாலும் சரி, வெறுக்கிறேன்னு கேட்டாலும் சரி, உங்களுடைய அந்த எண்ணம் சரியான்னு உங்களை நீங்களே ஒரு தடவை கேள்வி கேட்டணும். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பாதை ஆரம்பமாகணும். அதுக்கு பிறகு தான் இந்த கேள்வியை கேட்காம யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா மிகப்பெரிய ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? தயவு செய்து கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்று, திட்டமிடுதல். உங்கள் கண் போன போக்கில் உங்கள் கால் போகக்கூடாது, மனம் போன போக்கில் உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது. உங்கள் மனசை ஈஸியாக மற்றவங்க மிஸ்மரிசம் பண்ண வாய்ப்பு இருக்கு ராஜா. ஆமாம், சீக்கிரமாக உங்களை மேனிப்புலேட் பண்ணிடலாம், சீக்கிரமாக உங்களை வசியப்படுத்திடலாம், சீக்கிரமாக உங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அப்படியே கொண்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு. கடவுள் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த செம்மறி ஆடுலாம் சொல்லுவாங்க, ஆடு. அது என்ன பண்ணுவாங்கன்னா பலி கொடுக்க போவாங்க, அந்த காலத்துலலாம் நடக்கும். அதுக்கு தலையில் தண்ணி தெளிப்பாங்க, தண்ணி தெளிச்சுன்னு அப்படின்னு ஒரு செகண்ட் அதுக்கு அந்த சூழ்நிலைகள் தெரிய வரும். அது மாதிரி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லா அந்த யார் மேனிப்புலேட் பண்ணாலும் சரி, யார் உங்களை மண்டையை கழுவினாலும் சரி, திடீர்னு உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும். முருகப்பெருமான் அந்த வேலை வச்சுக்கிட்டு உங்கள் மூளையில் குத்தி பார்ப்பார், சே ஏஞ்சிரு இவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவனோட போய் நீ சேர்ந்துக்கிட்டு இருக்கிறியே, சே ஏஞ்சிரு அப்படின்வார். அதான் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான் டைம். அப்பையும் எனக்கு நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். திடீர் பயணங்கள்லாம் சம்மந்தமே இல்லாமல் கோயிலுக்கு போக சொல்லும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயிலை மட்டும் தேர்ந்துட்டு இருப்போம். நான் இப்போ அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகபட்சம் முருகன் கோயில் சிவன் கோயிலுக்கு மேலே ஒரு பாசம் வரும். திடீர் ருத்ராட்சம்லாம் போட்டுக்க தோணும் கடகராசிக்காரவங்களுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அந்த பக்தி எப்படி வருதுன்னு தெரியாது. திடீர்னு திருவண்ணாமலை தோணும், யோசிக்கவே முடியாது இது எப்படிடா நமக்கு தோணுது அப்படின்னு. சரி, தோணும்போது என்ன சார் செய்யணும்? இதுதான், உடனே போயிட்டு வரணும், உடனே போயிட்டு வரணும். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய கஷ்டம் அது நீங்குதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய மழை போல் கஷ்டம் வருது, அது நீங்கள் போகுதுன்னு அர்த்தம். உங்கள் மனசுலேயே படும். இது நீங்கள் யாரும் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறது, அடுத்த வீட்டு அதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசில் படும், இந்த முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அதை நீங்கள் ஒரு ஆள்கிட்டையும் சொல்லுவீங்க. யாராவது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, இந்த சாமியை நம்ம நினச்சேன்டா இந்த செவ்வாய்க்கிழமை எங்கேயாவது போகலாமான்னு கேட்பாங்க வீட்டில். எங்கேயாவது போகலாமான்னு வாங்க. இந்த முருகன் கோயில் போகலாமா அப்படி தோணும். இந்த சிவன் கோயில் போகலாமா, இல்லை திருவண்ணாமலை போகலாமா இப்படி தோணும். கடகத்துக்கு பதிலே அப்படி தான் வரும். ஆனால் கடகத்துக்கு கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை. கடகம் லௌகீகத்தில் ஆசைப்படக்கூடியவர்கள், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு, நல்லா சாப்பிட்றது, நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது. புதுசாக கடை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்களோ உடனே நம்ம தான் போவோம். புது கடை எது ஓப்பன் பண்ணால் நம்ம போவோம். அது சாப்பாட்டு கடையாக இருந்தால் அது மேலே ஒரு ஆர்வம், லைக்கு.
அப்படிப்பட்ட நமக்கு திடீர்னு யாராவது ஒன்று எங்கே போகலான்னு கேட்கும்போது டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு தோணாது. நமக்கு சொல்கிற முதல் வார்த்தை முருகன் கோயில் போகலாமா, சிவன் கோயில் போகலாமா, உத்திராட்சம் போட்டுக்கலாமா, டிஃப்ரெண்ட்டாக தோணும். அதை உடனே செய்யுங்க. அதான் நல்ல நேரம். அந்த புரிதல் தான் உங்கள் வாழ்க்கை. அந்த புரிதல் தான் உங்கள் வாழ்க்கை. அது உங்களை பெரிய அளவில் பேலன்ஸ் பண்ணும், பெரிய அளவில் சந்தோஷத்தைப்படுத்தும். இதை யாருக்கிட்ட போய் கேட்கணும்? நான் சொல்லி கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அங்கே ஏற்படும் மனதுக்கிட்ட அப்போ கேள்வி கேட்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அந்த கோயிலுக்கு போகும்போது, எந்த கோயிலை நினைக்கிறீங்களோ அங்கே போகும்போது உங்கள் மனசு பேசும். உங்கள் பேரை சொல்லி உங்கள் மனசு பேசும். நீ இந்த இடத்துல இப்படி பண்ணுற, நீ இதை செய்யாத, இவனை நம்பாத, இவளை நம்பாத, நம்பிக்கையிலேயே வீணாப்பொரியே நம்பாத, அப்படி சொல்லும். யாரோ நமக்கு தலையில் அடித்து பேசுகிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே காளிதாசருக்கு எப்படி அந்த அம்பாள் திடீர்னு காட்சி கொடுத்தாலோ அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அரியாசனம் காத்திருக்கிறது. அரியாசனம் காத்திருக்கிறது. இந்த நேரம் அருமையான நேரம், தவற விடாதீங்க. யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், யாரும் நமக்கு வழிகாட்ட வேண்டாம். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றவர்கள். உங்கள் மூளை, உங்கள் பலம், உங்கள் அறிவு, உங்களுக்கு வேகம், நல்ல வழியை நீங்களே சொல்ல முடியும், நீங்களே ஒரு வழியை காட்ட முடியும். பொல்லாதவன் யார், படிக்காதவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரே பட டைட்டிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே? பட டைட்டில்னு பார்த்தா பட டைட்டில், வாழ்க்கையுடைய விளக்கம்னு பார்த்தா வாழ்க்கையோட விளக்கம். தெரியாமையே பொல்லாதவனோட பழகிட்டு இருந்தோம்னா, படிக்காதவனோட பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அறிவே இல்லை ஒருத்தவன்ட்ட, அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? அவன் பேசுகிறதே பேசுவான், அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே இருப்பான் இல்லையா? நீங்கள் மிஷினை கண்டுபிடிக்கலாம். எல்லா மிஷினும் என்ன பண்ணுது? ஒரு வேலை முடிஞ்சால் நின்றுடும். கிரைண்டர் நிற்குமா? இது வரைக்கும் அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா? கிரைண்டர் அரைச்சி முடித்த உடனே தானாக நின்ன மாதிரி ஒரு கிரைண்டர் இது வரைக்கும் இருக்கா? சொல்லுங்கள். அரைச்சாச்சிங்க அப்படின்னா என்ன? பதம் பார்க்க இன்னும் மிஷினுக்கு தெரியல. மனுஷனால் மட்டும்தான் பதம் பார்க்க தெரியும். பதம்னா என்ன? ஒரு பாகு இருக்குன்னா அந்த பாகு எடுத்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜிலேபி இதெல்லாம் நமக்கு செய்யும்போது பதம் பார்ப்பாங்க. பால்கோவாவெலாம் செய்யும்போது, அல்வா கிண்டும் போது பார்த்துருப்பீங்க. அதனால தான் அல்வா கொடுக்கறது. அப்போ மனுஷனை சரியாக எடை போடுறது, அதுக்கு பேர். இது கரெக்டு, இது தப்பு, இது கடகத்தால் முடியும். ஆனால் அது எடையை போட்டுட்டு அவனோடைய பழகுவோம். என்ன சொல்கிறது? எடை போட்டோமே, ஆண்டவன் தான் நமக்கு அந்த அறிவை கொடுத்தானே. திருப்பியும்மா கெட்ட குடி கெடும், பட்ட அறிவை திரும்பி திரும்பி பட்டுக்கிட்டு இருக்கும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசில் ஒரு தீட்சை, ஒரு கிரியா, ஒரு பெரிய ஞான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நீங்கள் ஒர்க்கு தூக்கம் எல்லாம் போனால் கூட 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷத்தை எடுத்து ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட டிவோஷனில் இறங்குங்க கடகராசிக்காரர்களே. ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெரிய அற்புதம் நடக்க போகுது. இது யாரும் சொல்லி கொடுத்துலாம் வராது. உங்களுக்கு நீங்களே ஹீரோ, நீங்களே செய்யுங்க. இதுதான் இந்த நேரம். இதை செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் முடிவு பண்ணுங்க. டீப்பாக திங்க் பண்ணுங்க, டிவோஷனலில் இறங்குங்க. ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. சுவாமி பெரிய அளவில் உங்களுக்கு காத்திருக்கிற நல்ல விஷயங்களை செய்ய. எல்லா குழப்பங்களும் தீரும், நல்லது நடக்கும். நம்புங்க கடகராசிக்காரர்களே, நல்லது மட்டும் நடக்கும்.